இங்கே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம தென் தாளிக்கு போகிறோம். தென்னில் வந்து என்ன தென் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு தேன். அது காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதா குழம்பு போயிட்டு வருது. இப்போ தெரியுதா பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தென்த்தை நம்ம அழிக்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்களா இந்த தென்த்தை வந்து நம்ம அழிக்க போகிறோம். அதை எப்படி அழிக்க போகிறோம்னா வெறும் கையால் மட்டும்தான், நெருப்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல். அதாவது தேன் கொலைக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தேன் வந்து நம்ம எடுக்க போகிறோம். அது பார்த்திங்களா நம்ம எந்த டிஸ்டர்புமே பண்ண தேவையில்லை. அப்படிலாம் கை வச்சு நம்ம ஊதி எந்த கொலைவுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம கூட்டை வந்து கழிச்சோம்னாலே அது விடும். அது கடிச்சிச்சினாலும் அந்தளவுக்கு பெருசாக எந்த எஃபெக்டும் இருக்காது. ஒரு நாள் ஒரு கிலோ வைக்க இருக்கும், அப்புறம் சரியாக போயிடும். இப்போ வந்து தெரியுதான்னு பாருங்கள். ஃபுல்லாக எதுவும் இல்லை, நம்ம சும்மா வாயில் வந்து எப்படி நம்ம காற்று ஊதுறோமோ அதுமாதிரி சும்மா ஊதுனாவே கொலையெல்லாம் உள்ளே போயிடும் மேக்ஸிமம். அதுவும் வெயில் டைமாக இருக்கிற டைமாக பார்த்து அழிங்க. ரொம்ப காலையில் அழிக்கவும் கூடாது, மோடம் போட்டுக்கிட்டு இருக்கிறப்பறம் அழிக்கக்கூடாது. ஏன்னா கொலைவு வந்து அப்போ வந்து பறக்காது. அப்போ வந்து ஈஸியாக நம்மளை வந்து கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயில் டைமில் அழிக்கும் போது கொலைவெல்லாம் பறந்துடும், இல்லைனா உள்ளே போயிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கடிக்காது. வந்து பாருங்கள், வாயில் வந்து சும்மா ஊத தான் போகிறோம், காற்று ஊத பாருங்கள். கொலைவெல்லாம் எப்படி உள்ளே போகுதுன்னு பாருங்கள். தெரியுதுங்களா? வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போ வந்து பாருங்கள், ஆட்டி எடுக்கிறேன். பார்த்தீங்களா, வந்துடுச்சு. அது அவ்வளோ எதுவுமே பண்ணாது. சும்மா ஊதன் பண்ணாவே எல்லா கொலையும் பறந்துடும், எதுவும் பண்ணாது. தென் தெரியுதா? பார்த்தீங்களா, இதே மெத்தட் தான். நம்ம வந்து கொலைவுக்கு வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் நம்ம எடுக்கும்போது ஈஸியாக நம்ம வந்து எடுக்கலாம். நம்ம ஏதாவது நம்ம வந்து கொலைவு சாவடிக்கும் போது அது ஒரு ரசாயன பொருள் மாதிரி ஸ்மெல் மாதிரி ஒன்று வரும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொலைவெல்லாம் வந்து நம்மளுக்கு அடிக்கிறது. மேக்ஸிமம் எதுவும் பண்ணாது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதேமாரி நம்ம மற்ற தேன்லாம் நம்ம எடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா தேன் அழிக்க ஆரம்பிச்சிட்டா சீக்கிரமாக அழிச்சிடுங்க. வேறு ஃபுல்லாக தேன் வந்திருக்கும், அதெல்லாம் குடிச்சிருச்சு. வந்து எடுத்து பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு கவரில் இல்லை ஏதோ ஒரு பாக்ஸில் நான் போட்டு வச்சுப்பேன். இதில் பாருங்கள், தேன் ஃபுல்லாக இருக்குது. அதேமாரி கொலைவி கடிக்குது, நம்மளை துரத்துது அப்படின்னும் போது ஓடக்கூடாது.
இது வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த பாறையில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா நமக்கு தேன் இருக்கும். கீழே இருக்கிறதெல்லாம் அதனுடைய புழுக்கள், அதோட குட்டி மட்டும்தான் அதில் இருக்கும். பாருங்கள், தேன் பிரியுது. இப்படி ஓதணும்னாவே எல்லா குழம்பும் பறந்துடும். அப்படி உதறணும்னா எல்லாம் கீழே விழுந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தேன் எடுத்துருக்குறோம். இவ்வளோ அராடு எடுத்துருக்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு உள்ள ஆழத்தில் கட்டிகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 அராடுக்கு பக்கம் வந்துச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தேன் கிடச்சிது. ஒரு 3/4 லிட்டர், இன்னும் ஒரு 1/2 லிட்டருக்கு பக்கமாக வரும். இப்போ பாருங்கள், தெரியும் எவ்வளோ குறை உக்காந்துட்டுக்குதுன்ட்டு. அது நம்மளை எதுவும் பண்ணாது. வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்துருக்குது. மீதி இதெல்லாம் யாராடு வேஸ்ட்டு. யாராடு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. ஒன்று விடாமல் சாப்பிட்ருது. நம்ம வந்து தேனை அழிச்சிட்டோம். தேனை அழிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு தலை வந்து, அதாவது அடுக்கு தேனை அழிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு தலை வந்து வாயில் வச்சுக்குவாங்க. அது என்ன தலை அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கமெண்ட் நான் சொல்கிறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரைக்கட்டு வந்து பிரித்து நம்ம வந்து தேன் எடுத்தோம். திரும்ப வந்து அந்த கரையை பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சோ நம்ம வந்து அதே மாதிரி நம்ம வச்சிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியுதா?